ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸிங்க. வெறும் 4 பொருள் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிற டைமும் நமக்கு ரொம்ப கம்மி தாங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் ஒரு 5 பாதாம், முந்திரி, பிஸ்தா ஒரு 5 மட்டும் எடுத்துருக்கேங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் சுகர் நான் 1 கப் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கரண்டியை வச்சு நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சதையும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் எந்த பிளேட்டில் நம்ம சாக்லேட் கொட்ட போகிறோமோ அதில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம சர்க்கரை பாகை கிளறி விடலாங்க. கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு நமக்கு. இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொக்கோ பவுட்ரு நான் 3/4 கப்பு சேர்க்குறேங்க. சர்க்கரை அளந்தோம்ல அதே கப்பில் 3/4 கப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 3/4 கப்பு பால் பவுட்ரு சேர்த்திக்கோங்க. பால் பவுட்ரு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டுங்க. அடுப்பு நம்ம வேகமாக வச்சோம்னா அடி பிடிக்கும். அதனால் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடலாங்க. நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நமக்கு அல்வா பதத்துக்கு நல்லா சுருளை கிளறணும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் அதை அதில் சேர்த்திடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்ரு சேர்த்துக்கோங்க. நான் பட்ரு 1/2 ஸ்பூன் மட்டும்தாங்க பட்ரு சேர்த்திருக்கேன். இதுவே நமக்கு போதும். 1/2 ஸ்பூன் பட்ரு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த பிளேட்டில் நம்ம எடுத்து கொட்டிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். நல்லா சேஃபாக நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஓரங்கள்லாம் இப்படி நல்லா ஸ்பூன்லேயே எடுத்துவிட்டு நம்மளும் சேஃபாக வச்சிடலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சாக்லேட்டு நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.